வழக்கமாக பேசுனதே தான் பேசணும். ஏன்னா, மலையாள படங்கள் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வேறு லெவல் சம்பவம் பண்ணும். அதுவும் இந்த வருஷத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேருந்தே வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மஞ்சுமெல் பாய்ஸ், பிரேமலு, பிரம்மயுகம் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக காட் லைஃப் நம்ம பிருத்திவிராஜுடைய நடிப்பில், ரஹ்மானுடைய மியூசிக்கில், பிளெஸ்ஸியோட டைரக்ஷனில், அமலா பால் ஒரு சில அதர் கண்ட்ரி ஆக்டர்ஸ்லாம் கூட நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற டெக்னாலஜியில் கம்யூனிகேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து ரொம்ப துணிச்சலாக தைரியமாக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இப்போ நடக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் நடந்துச்சு, ரொம்ப கொடூரமான தாண்டவமாக ஆடிச்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டுடைய வாழ்க்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா சொன்னாலே வந்துட்டு நெஞ்செல்லாம் பதறும். அந்தளவுக்கு மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. பட் இப்போ ரொம்பவே குறைவு. 100க்கு வந்து ஒரு 10% அங்கங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கேஸ்ட் அவே அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான கதை தான் இது. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை பொறுத்தவரைக்கும். டாம் ஹங்க் வந்துட்டு அந்த படத்தில் ஹீரோவாக இருப்பார். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் பண்ணியிருப்பார். ரஹ்மானுடைய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜில் நம்ம ஹாட்ஸ்டார் இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சீக்கிரமாகவே ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக டேட் சொல்லலை. அவங்க தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க.